ஆராதனை என்பது என்னை பற்றியது அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, இது என்ன பற்றினது கிடையாது. இது நான் சந்தோஷமா இருக்கேனா, நான் குதூகலமா இருக்கிறேனா, எனக்கு பிடிச்சது நடக்குதா, நான் கேட்டது கிடைக்குதா, இது என்னை பற்றியது கிடையாது. ஆராதனை என்பது கர்த்தரை பற்றியது. ஹல்லேலூயா. நான் எதில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா எனக்குள்ள கிடையாது, என்னில் கிடையாது. நீங்கள் நல்ல கவனிங்க. நிறைய பேர் ஆராதனையில் நமக்கு என்னென்ன நன்மை இருக்குன்னு பட்டியல் போட்டு ஆராதனையை ஐதர் மேலே அல்லட்ட கீழே இறக்குறோம். அது தப்பு. நீங்கள் அதாவது கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்கணுன்றது சத்தியம். நான் அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த நன்மையினுடைய மீட்டர் ஜாஸ்தியாக போக ரொம்ப சந்தோஷமாயிட்டேன், நன்மை மீட்டர் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா நானும் குறைஞ்சிடுறேன்றது ஆராதனை கிடையாது. என்ன வந்தாலும் சரி, என் சந்தோஷம் இதில் இல்லை, என் சந்தோஷம் கர்த்தருக்குள்ளே. ஹல்லேலூயா. அவரில் மகிழ்கிறேன், நான் அவரில் சந்தோஷப்படுறேன், அவரில் களி கூறுறேன், அவருடைய மீட்பை நினைக்கிறேன், அவரில் மகிழுகிறேன். என்ன வந்தாலும் சரி, ஆண்டவரே நான் உமக்குள்ளே மகிழ்கிறேன், உமக்குள்ளே களி கூறுறேன் ஆண்டவரே. 1 கொரிந்தியர் 15 பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது அந்த வசனங்கள்லாம். நம்ம எப்படி நம்முடைய ஆட்டிடியூடே எவ்வளோ மாறணுன்றது நமக்கு டீச் பண்ணுது. 1 கொரிந்தியர் 15 56, 57 வசனங்களை படிக்கும்போது, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணாருன்னா, ஜெயம் கொடுக்கிற தேவனா என்னது, என்ன ஜெயம், எதை பற்றி ஜெயத்தை பற்றி பேசுகிறாரு? மரணத்தின் மேல் ஜெயம், அதாவது நித்திய மரணத்தின் மேல் ஜெயம், பாவத்தின் மேல் ஜெயம். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் ஜெயம் கொடுத்தார் எனக்கு ஆண்டவர். 50ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. அதாவது இந்த அழிகிற மாம்சத்தை வச்சுக்கிட்டு அழியாத பரலோகத்துக்குள்ள போக முடியாது. இந்த மரண சரீரம் நமக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம தேவராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. ஆனா இயேசு இந்த உலகத்துக்கு மரணத்தை தன்னுடைய சரீரத்தில் ஆண்டவர் ஜெயித்தார். அல்லேலூயா.